ஓகே. ஆரம்பமான யோகாசன பயிற்சி ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கு வணக்கம். வாங்கும் இனிகளை உற்சாகமான வணக்கம் மணிக்கா. இனிகளை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது கஸ்டோடியோ பாமுகம் பாட்டி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 236. இன்று 26/2/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 14ஆம் நாள். சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2026. தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிக்கும் மாதமான பிப்ரவரி மாதமதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டி. இன்றைய குரல் அதிகாரம் 40 கல்வி. குறள் 397. ஜாதானம் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஜாதானம் நாடாமல் ஊராராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற திருக்குறளின் விளக்கம், எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன்னூராகும், ஆகையால் எவன் சாகும் வரையில் கல்லாது ஒழுகுதல் என் கருதி என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழியாக, உன்னை பற்றி மற்றவர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நீ எப்படி இருக்கிறாய் என்பது முக்கியம் என்ற பழமொழியோடு உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா அங்கம் 236. இணைந்து சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்திருக்கிறது இளையோர் யோகா. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரும் நல்ல உற்சாகமா இருப்பீங்கள். அவள் அழகாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் மணிமோகன் உங்களுடன் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். எங்களுடைய இந்த பயிற்சியை ஒரு முறை நடந்த அந்த பயிற்சியை 18 தடவை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மிக மகிழ்வான செய்தி அது. எத்தனையோ பேருக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறதுனா, ஒரு சின்ன சின்ன தூண்டுதல் தான் ஒருவருக்கு தேவை. அதிபர் அதை நிறையவே தூண்டி விடுவார், நுள்ளிக்கொள்வார் என்று சொல்வார். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். எல்லாரும் விடியுது, காலையில சூரியன் வராரு, எல்லாத்தையும் மத்த இருக்குது, நல்லா குளிச்சு ஆரோக்கியம் அலம்பி ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இருக்க முடியும். ஆனா அந்த சின்ன தூண்டுதல் எங்களுக்கு பாமுகத்துல எங்களுக்கு இவ்வளவு பேருக்கும் கிடைச்சது ஒரு பெரிய வெற்றியும் பெரிய மன திருப்தியும் என் பக்கமாக அது உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அந்த தூண்டுதல் இங்க இருக்குது. இப்படி 18 வகையாக பகிர்ந்து கொள்ளப்படுற பக்கம் நிறைய பேர் பலர் எங்களை பார்த்து கொள்கிறார்கள். நிச்சயமாக ஒரு வேளை நிச்சயம் அவர்கள் இணைந்து கொள்வார்கள். அவர்கள் சொல்ல வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை. ஆனால் நாங்க திரையில தெரிஞ்சு இளையோர் யோகா செய்யறபடியால நாங்க திரையில தெரிகிற அளவுக்கு உடையும் தூர நின்று செய்யக்கூடிய பயிற்சிகளையும் செய்யக்கூடிய மாதிரி கோணம் எங்களுக்காகத்தான் நாங்க செய்கிறோம். இது பயிற்சி மற்றவர்கள் பார்க்கணும் ஒரு ஷோ மாதிரி எல்லாம் இல்லை. ஆனா எங்களுக்காக நாங்க செய்கிறோம்ன்றதையும் தூர வச்சு செய்யணும்ன்றதையும் உடையும் எங்களுக்கு மிக அவசியமா இருக்கிறது. அதை நீங்க கவனத்தில் எடுத்து நிச்சயம் அதை இணைச்சு கொள்வீங்க. உற்சாகமா தொடர்ச்சியாக பயிற்சியில ஈடுபடுற அத்தனைவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இப்ப நேரடியா நாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். உற்சாகமான வணக்கம். சந்தோஷமா அணிஞ்சு கொள்ளுங்க. சிரிச்சு கொண்டு தூர மகிழ்வா சிரிச்சபடி இறுக்கமா உடம்பு வச்சிருக்காம நல்ல வடிவா அசைச்சு மணிமோகன் அவர்களும் இணைந்து விட்டார். நிமிந்திரந்து தங்களை மூடியபடி நாங்கள் ஆரம்பிச்சு கொள்ள வேண்டிய பயிற்சி தான் இது. நினைக்கிறேன் மணிமோகன் அவர்கள் 10:10க்கு நிறைவுதான் சரிதானே மணிக்கா? ஆமாம். அதற்கு உள்ளாக அதற்குரிய என்பதை ஒரு முறை நேரத்துக்குள்ள நானும் நிறைவு செய்யறேன். இல்ல சரியா சரியா இன்னும் கொஞ்சம் மேல் முகடு தெரியுதுன்னு சொல்லவும் தானே வரைக்கும். அதான் கொஞ்சம் கூட தெரியுது, நிமித்தி வைக்க வேண்டும். நகுலவதி அவர்களும் கொஞ்சம் இன்னும் மணிமோகன் மாதிரி கொஞ்சம் மற்ற பக்கம் வச்சு கொஞ்சம் கீழே வச்சீங்க. இல்ல கிட்ட வாங்கும் முகடு இல்ல வணங்க கலத்து வெட்டப்படுது. கலத்து வெட்டப்பட்ட மணிமோகன் அவர்களுடையது. பத்மினி ஆண்டி நீங்க சரி ஆண்டி நீங்களும் சரி. இன்னும் கொஞ்சம் இதே போல அந்த தலை மேற்பகுதி வெட்டப்படாது. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். மிக நகுலவதி ஆண்டி மிக சிறப்பு. நன்றி. வடிவா தெரிகிறீங்க. மணிமோகன் அவர்கள் கால் தெரியவில்லை. இல்லை சரி இப்படி வச்சுட்டு ஆனா தூர போய் நின்றீங்கன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ சரியா இருக்கு. மிக சிறப்பு. அவளோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இது இளையோர் யோகா அங்கம் 236. நீங்களும் இணைஞ்சு பயிற்சி கொள்ள எங்களோட சேர்ந்து வர அன்போடு அழைத்திருக்கிறோம். இது பாமுகம் பாட்டி. இப்பொழுது நாங்க அமைதியா எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒரு வேலையும் இல்லை எங்களுக்கு. நாங்க வெட்டியா இருக்கிறோம். நாங்க ஒரு வேலை வெட்டி ஒன்றும் இல்லை.
இது எனக்கான நேரம் எடுத்துக்கொள்ளுமோ இந்த 15 நிமிஷம். உற்சாகமா இருங்கோ, கண்களை மூடுங்கோ, சின்முத்திர பிடியுங்கோ, நிமிந்திருந்து ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு, அழகா சிரிச்சு கொண்டு ரசிச்சபடி எனக்கு நான் செய்யற என்னுடைய தொகுப்பு இது. நிறைய உள்ளுக்கு மூச்செடுக்கிறோம், அமைதியா வெளியில நிறைய ஒரு யோசனையும் வரக்கூடாது. அடுத்ததா என்ன சமையலும் வரக்கூடாது, நாளைக்கு அங்க போறோம்ன்றதும் இருக்கக்கூடாது. நல்ல வடிவா சந்தோஷமா இருக்கணும். இந்த 15 நிமிடங்கள் தான் எங்களுக்கு வாணிமோகன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த அடுத்தடுத்து நாங்க பிஸியா இருக்கிற நாங்கள் இப்ப எங்களுடைய உடல் உறுப்புக்கான நேரம். சரி, இத நீடிச்சு செய்து கொள்ளலாம், அது உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க எழும்பி கைய கால ஆட்டி நிமிந்து ஓடி துள்ளி செய்யற பயிற்சிகளை நாங்க செய்ய போறோம். கீழே இருக்கிறவ கை ஊண்டாம எழும்பவும் பழகிக்கொள்ள வேணும் என்று மருமகனர்கள் கேட்டபடி மெதுவாக மெதுவாக எழும்பி நல்ல வடிவ ஓடிக்கொள்ளுவோம். உதறிக்கொள்ளும் வகைகளை நானும் தூரத்தில மாறி காலை ஆட்டுவோம், அங்காலையும் இங்காலையும் அங்காலையும் முன்னோக்குடன் போடுவோம். கையிறக்கி மார்பட்டத்துக்கு பக்கத்துல இறக்கி பொத்தி பிடிக்கும். இதோ ராஜினி அண்டி விழுந்து விட்டா, கமல் அண்டி கொஞ்சம் பின்னே தள்ளிடுமோ, கழுத்தை முகத்தையே காலையில ஒரு கண்ணெண்டல்ல சொல்லி கொள்ளுமோ. செல்வி அண்டி இந்த ஹைர் அடிக்கிறது செய்து கொள்ளுங்க. எல்லாரும் 5 ஹைர் அடிக்கிறோம். நல்லபடி அதே மாதிரி வழிமகனுடைய விருப்பமான பயிற்சி. நல்லா கையாட்டி கொள்ளுமோ, நல்ல வடிவா கட்டைக்கு போய் வரோம். சிறப்பு. ஒருக்கா அப்படி இருக்கிறோம், எழும்புறோம், இருக்கிறோம், எழும்புறோம். இப்ப பார்த்துக்கணும் இப்படி செய்ய முடியுமெண்டா செய். மெதுவா சொல்ற அப்படியே நின்று முன்னுக்கு குடிக்கிறோம், பின்னுக்கு நிறைய மூச்சோட கவனத்தை செலுத்தி நல்லா பின்னுக்கு மடிச்சு விடுங்க கால. சரி, இப்ப தலை கை இடுப்பு முழங்கால் பாரு. ரெடி? கீழே மேல நல்ல வழி நிமிந்திருந்து வலது பக்கம் இடது பக்கம், வலம் இடம். நல்லா மூச்சு எடுத்து விட்டு அமைதியா அப்படியே வட்டம் நிமிந்திருந்து கண்களை மூடி வலது பக்கமா ஒரு மெதுவான ஒரு சுற்று. அதே மாதிரி இடது பக்கம். சிறப்பு. கையை நல்லா முன்னுக்கு நீட்டுறோம், மடிக்கிறோம், நீட்டுறோம், மடிக்கிறோம், நீட்டுறோம், மடிக்கிறோம். புஜங்கள்ல கையை வச்சிருக்கிறோம், அப்படியே கைய சுத்தி கொள்வோம். 3 நிறைய நிமிந்து மூச்சோட சிரிச்சபடி இனி பின்பக்கமா. இப்ப நல்லா கைகளை உதறிக்கொள்றோம். நல்லா முன்னுக்கு நீட்டி முட்டி போட்டு மூட்டு கணக்கு அப்படியே வட்டமா சுத்தி விடுறோம். அப்படியே உள்ளுக்கு சுத்துறோம், வெளியில சுத்துறோம். நல்லா மறுபடியும் உதர்றோம். ஒவ்வொரு விரலா நீவி விடுறோம். மூச்சுல கவனம் இருக்கணும். பக்கவாட்டு கைகளை கடிக்கிறோம், அடிப்பகுதிக்கு அடிக்கிறோம். மெதுவான ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். ஒன்றோட ஒன்று சேர்ந்து வடிவா தட்டுறோம். கைக்கு 4 அடி போடுறோம். நல்ல தேசை நல்ல வடிவா ஒரு கையை கழுவி கிரீமா போட்டு விடும். பிசைஞ்சு கழுவி போட்டுட்டு தடாசன பயிற்சியில கொண்டு அப்படியே நீட்டி நிமித்தி கட்டிக்கார அப்படி இந்த கைய பின்னுக்கு கொண்டு போய் பிடிச்சு அங்காலையும் இங்காலையும் நிமிந்து நின்று எடுத்து. சரி, இப்போ கொஞ்சம் காலகாலமா வச்சு இடது கை பெருவிரல வலது கைகளால பொத்தி பிடிச்சு
வடிவாக 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. இப்ப பெரிய வட்டம் போட போறோம். பெரிய வட்டம். நல்ல வட்டம். நிமிர்ந்து மூச்சு போட. இனி மற்ற பக்கம் போட போறோம். சிறப்பு. எல்லாரும் நல்ல ஆர்வமா செய்றீங்க. பார்க்க சந்தோஷமா இருக்கு. கெட்டித்தாங்க. நல்ல வடி. அப்படியே எழுதி கொள்ளுங்க. அச்சா. முன்பக்கமாக மணிமோகன் அவர்கள் வடிவா தெளிவா தெரிகிறீர்கள். பல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே மாதிரி மற்றையும் எல்லாரும் தெரிகிறீங்க. இனி மற்ற பக்கம் முன்பக்கம் எழுதினா முன்னுக்கு, இப்போ பின்னுக்கு. சிறப்பு. இப்போ கைகள் உள்ளங்கைகள் முழங்கால வைக்க போறோம். நிமிர்ந்து இருக்க போறோம். மெதுவா இருந்து பாதைய நேர வச்சு முழங்காலுக்கு அன்போட ஆசையா சாதாரண மூச்சு. அதே மாதிரி மற்ற பக்கம் மெதுவா கொண்டு விட்டுட்டு நிமிந்து ஆறுதலா நிமித்தி விடுவாங்க. சரி. இப்ப பாதத்துக்குரிய பயிற்சி. எப்பவும் பாதத்துக்கு செய்யும் போது விரல் குதிக்கு வந்து நாங்க இந்த பயிற்சி ஆரம்பிப்போம். நாங்க தொடர்ச்சியா செய்து கொண்டு வரோம். இப்ப விரல்ல உண்ணி எழுப்பி நடக்க போறோம். அப்ப உங்களுக்கு இந்த கைய வச்சு என்ன செய்ய முடியுதோ அதை நீங்க செய்யலாம். உதறி கொள்ளலாம், அல்லது திறந்து மூடிக்கொள்ளலாம், அல்லது கைய மேல பிடிச்சு கொண்டு கூட நடக்கலாம். அது உங்களோட விருப்பம். அல்லது மேல மேல. ஆனா கால்ல விரல்ல நிக்க வேணும். சரி. இப்ப குதிக்கு மாறுறோம். உங்களோட உடல் பாரத்தை குதிக்கி கொடுக்குறாங்க. பிடிச்சு செய்யக்கூடியவ, உதவி எடுத்து செய்யக்கூடியாக்கள் அதோட செய்து கொள்ளுவோம். இப்ப அழகா பக்கவாட்டுக்கு மாறுறோம். பக்கவாட்டுக்கால் கையை நல்லா உதறி கொள்ளுவோம். இப்ப உள்காலுக்கு சவட்டி நிறைவு செய்கிறது. விரல் கொதி, விரல் கொதி. மிக சிறப்பு. கேட்டுக்க. இப்ப அப்படியே நிக்கிறோம். பின்னுக்கு சிவர் இருந்தா சிவர்ல கொண்டே கையை வைக்கிற மாதிரி சின்ன பயிற்சி. மெதுவா சின்ன ஒரு வளைவு. அப்படியே பின்கால அப்படியே உதவி எடுத்துக்கொள்ளுங்க. மடிச்சிடும் பின்கால பின்னுக்கு ஒரு காலம் உண்டு. ஒரு நல்ல வெள்ளா நிமிந்து அப்படியே முழங்கால கைகளால பிடிச்சு கொள்ளுவோம், அல்லது உதவி எடுத்துக்கொள்ளுவோம், அல்லது சிவரோட சாட்சி. ரெடி. ஒரு கால் நிலத்துல நிற்கக்குள்ள வளையாம நிக்க நல்லா உயர்த்திட்டு மெதுவா விடும். இப்ப மெட்டக்கால் நல்ல வடிவா மேல உயர்த்திட்டு மெதுவா மறுபடியும் 1 2 3 4. சிறப்பு. இப்ப நாங்க தேவியாசனம் செய்ய போறோம். தேவியாசனம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். பெரிய ஒரு மலை, அதுல ஒரு பெரிய ஒரு கிடார், அதுல ஒரு பெரிய ஒரு கடகத்தை தூக்குற மாதிரி பயிற்சி. கைகளை நல்ல வடிவா அகலமா பிடிச்சு வச்சிருவோம். நல்லா விரிச்சு வச்சிருவோம். கால்களை கொஞ்சம் அகலமா வச்சு அரை மண்டி என்று சொல்லுவோம் தானே, அந்த இருக்கிறோம். நேரலையில தோன்ற கஷ்டம்னா கொஞ்சம் சரிவான பக்கத்துக்கு மாறிடுவோம். இப்படி மாறி அப்படியே மெதுவா கீழே இருக்கிறோம். எழும்புறோம், இருக்கிறோம், எழும்புறோம். அப்படியே மூச்சை விட்டு கொண்டு இருக்கிறோம். மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்புறோம். மறுபடியும் மூச்சை விட்டு கொண்டு இருக்கிறோம். மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்புறோம். சரி. இப்ப கைகளையும் விட்டு காலையும் சேர்த்துட்டு நின்றண்ணையில கிடு 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 கிடன்னு ஒரு ஓடுறோம். ஏனென்றா 10 எண்ணிக்கைக்கு ஒரே மாதிரியான நேரம் நிக்க போறோம். நிறைய மூச்சு எடுத்து விடுவோம். கால்களை அகலமா வச்சிருவோம். கைகளை தூக்கி அந்த கடகத்தை தூக்கி பிடிச்சிருவோம். சரியா? மூச்சை விட்டபடி 10 எண்ணிக்கை
அப்படி மெதுவா போய் இருந்துட்டு பாரத்தோடைய இருக்கிறோம். 1 சாதாரண மூச்சு, 2 3 4 5 6 7 8 9 10 மூச்செடுத்துக்கொண்டு மேலிடம் வரும். கைகளையும் கீழே வரும். சிறப்பு. மறுபடியும் இன்னொரு எண்ணிக்கை 10. காலகலம், கைகளை மேல பிடிக்கிறோம், மூச்சை விட்டுக்கொண்டு கீழே போயிருக்கிறோம். நிமிர்ந்து மூச்சை விட்டபடி 1 2 3 4 5 6 7 8 9 10 நிமிர்ந்து ஆறுதலா விளம்பரம். கைகளை கிளவர். சிறப்பு. இப்ப நின்ற தனுராசனம் உதவி எடுத்துக்கொள்ளுமோ. நின்ற தனுராசனம் காலம் மடக்கி பிடிச்சிருமோ, கையை வடிவா முன்னுக்கு நீட்டுமோ, பிடிச்சுக்கொண்டு செய்யக்கூடியவங்க பிடிச்சுக்கொண்டு இவ்வளவுதான் வரும் என்றதை விட நீரை பாருங்க. நுனி விரல்ல இருக்கணும், நடு விரல் முதல்ல பெரிய விரல்ல இருக்கணும். பார்வை நல்லா. 1 2 3 4 5 மெதுவா கையை விட்டு இப்ப மட்டக்கை மட்டக்கை உதவி எடுத்துக்கொள்ளுமோ, பிடிச்சுக்கொண்டு கால் மடக்கியாச்சு. மீத இவ்வளவுதான். 1 2 3 4 5 மெதுவா கீழே. சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் பிறை ஆசனம். நல்ல வடிவா கையை விசுக்கி பின்னுக்கு போய் எவ்வளவு உங்களுக்கு வளைய முடியுமோ அவ்வளவு. 1 இவ்வளவு வேண்டாம், இவ்வளவு 2 3 4 5 மெதுவா நேர வாரம். விசுக்கின பக்கமா போன மாதிரியே முன்னுக்கு கொண்டு வரோம். கொஞ்சம் தான் முடியுதுன்னா இவ்வளவும் காணும். சரி, வடிவா நேரம் நின்று கொள்ளுமோ. இன்னொரு தடவை நல்ல வடிவா விசுக்கி பின்னுக்கு கொண்டு போயிட்டு கைய அழுத்தி பிடிச்சிட்டு பிருஷ்டபாகத்தை கீழே கையை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே வளை. 1 2 3 4 5 நிமிர்ந்து வந்துட்டு போன மாதிரியே கைய எடுத்து விடலாம். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். என்னென்ன ஆசனம் நாங்க செய்து நாங்கள் வழியை கைப்போம். பிறை ஆசனம், நின்ற தனுராசனம், உகட்டாசனம், வாழ்த்துக்கள். இப்ப நாங்க மூச்சு பயிற்சிக்கு தான் நேரடியா போய் அதுக்கு கொண்டு வர முடியும். இப்படி வாங்குவோம். சாதாரண மூச்சு, அமைதியா கண்களை மூடி ஆறுதலா, அப்படி ஒன்றும் இல்லை. நிமிர்ந்திருக்கிறோம், கழுத்தை மடிக்க கூடாது. கண்களை அமைதியா மூடி நல்ல வடிவ வாயை மூடிட்டு இருந்து நாடி சுத்தி பிராணாயாமம். அதற்கு நாசிகா முத்திரை. 2 சுண்டு விரல் இந்த விரலை பிடிச்சு மற்ற விரல் சின்முத்திரையில பிடிச்சிட்டு மாறி இடது மூக்கால சுவாசத்தை எடுத்து வலது மூக்கால விட்டு வலது மூக்கால சுவாசத்தை எடுத்து இடது மூக்கால வர்றதுதான் நாடி சுத்தி. அது 3 எண்ணிக்கைக்கு செய்து நிறைவுக்கு கொண்டு வருவோம். நிமிர்ந்திருங்கோ, வடிவா நிறைய மூச்சு உள்ளுக்கிடுங்கோ. இடது பக்கத்தால இடது பக்கத்தை அடைத்தபடி மூடினபடி வலது பக்கத்தால அதை வெளியேற்றுவோம். இனி வலது பக்கத்தால சுவாசத்தை உள்ளுக்கு எடுத்து வலது பக்கம் துவாரத்தால அதை மூடியபடி இடது பக்கத்தை நீக்கி அதால வெளியில. மிக சிறப்பு. நன்றி. இந்த பயிற்சி இது மாதிரி 3-4 பயிற்சிகள் நிச்சயம் இருக்கும். நிச்சயம் அதை இன்றைய நாளைக்குள்ள செய்து கொள்வீங்க. அந்த நம்பிக்கையோட இப்ப உடலோட பேசுற நேரம் கண்களை மூடி அமைதியா இருந்து எல்லா திட்டமும் போடுவோம். ஒருத்தரோட பேச வேணும், யாரோட பேசாமட்டு. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க இந்த செய்யற அந்த பயிற்சியை எங்க உடலோட பேசும்போது கூட அது உணர்ந்து கொள்ளும், அது புரிஞ்சு கொள்ளும் என்னென்று சொல்லி அது அறிந்து கொண்டு எங்களுக்கான அந்த பலனை தரும். கண்களை மூடி இருங்கோ, நிமிர்ந்திருங்கோ, கழுத்தை மடைக்காதீங்கோ, மூச்சில் கவனத்தை செலுத்துங்கோ. உங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் அன்போடு நினைச்சுக்கோங்க. நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை
நல்ல ஆரோக்கியமா என்னுடைய ரத்தோட்டங்கள் எல்லாம் சீரா இயங்குது. எந்த இடத்துலயும் நோவோ வலியோ ஒன்றும் இல்லை. நான் நல்ல கெட்டிக்காரி. எல்லாமான அழகான நல்ல வார்த்தைகள், பிடித்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் மனசுக்கு கொண்டு வந்து குதிக்கால் பகுதியில இருந்து ஆரம்பிச்சு கொள்ளுவோம். குதிக்கால், கணுக்கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், தொடைப்பகுதி, பின்பகுதி, புஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, முள்ளந்தண்டு, பின் கழுத்து, புஜங்கள், முழங்கைகள், முழுமையான கைகள், பிறடி, எங்களுடைய முழுமையான தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், நெற்றி, உச்சி முதல் கண்கள், காதுகள், கன்னங்கள், எங்களுடைய பற்கள், மூக்கு, துவாரங்கள், எங்களுடைய உதடுகள், நாடி, கழுத்து பகுதி, உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் வைத்து நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், வயிற்று பகுதியில முழுமையான உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் அன்போடு இணைத்து அடிவயிற்று பகுதி, முன்தொடை பகுதி, முழங்கால் பகுதிகளுக்குள்ள கீழே உள்ள பகுதிகள், முழுமையான பாதம், அந்த சின்ன விரல்ல இருந்து ஒவ்வொன்றாய் மனசார் நினைச்சு எந்த இடத்துலயும் நோவோ வலியோ இல்லை. அது என்னட்ட ஏதாவது இருந்தா அது என்ன விட்டு போயிடணும் என்று பெருவிரலால் ஆட்டி அதை திறத்தி விட்டுற வேணும். தேகமே தேற்றும் என்று அது விளக்கிற நேரத்துல மீண்டுமாய் நன்றி கூறி அழகாய் நிமிர்ந்திருந்தபடி 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்றொன்று இணைத்து கைகளை உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி 2வது தடவையாக நல்ல கொஞ்சம் நோகரமாக உறைஞ்சி கண்களை மேல வைத்து நிறைவாக கண்களுக்கு மேல வைத்து கண்களுக்கு மேல உள்ள விரல்களுக்கு மேல இழுத்து கண்களுக்கு முன்னுக்கு அந்த இடைவெளியினூடாக எங்களுடைய பார்வையை முன்னோக்கி வைத்து 2 கைகள்ல எங்களுடைய பார்வையை வைத்து நிறைவு செய்யப்படலாம். உற்சாகமாய் ஓடி வந்திருந்த அன்பானவர்களுக்கும் தாமதத்திற்கும் மணிமோகனவர்களுக்கும் நிறைவான நன்றியை கூறி தொடரும் பயிற்சியாளர்களுக்கு மனமான வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம் ரஜினி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நன்றி வணக்கம் தர்ஷினி சண்முகநாதர்களே. ஆங்கிலம் படிக்க தயாராகிக் கொள்ளுங்கள். 1 நிமிடத்துக்கு முன்பாகவே நிறைவு செய்து விட்டோம் நினைக்கிறேன். நான் பரவாயில்ல. மிக்க மிக்க நன்றி ரஜினி அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி. நன்றி. மணிமோகன் அவர்கள் கீழே இருந்து வேற வேணும் நினைக்கிறேன். எல்லாரும் பிடிச்சிருந்ததானே செய்திருந்திருப்பீங்க, பயனடைஞ்சிருப்பீங்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தொடரலாம். நேர குறைவானபடியால கொஞ்சம் தானே செய்தோம். அது பிரச்சனை கொஞ்சமே பெரிய விஷயம். நல்லா நேரம் எடுத்து செய்கிறோம் தானே. எங்களுக்கு அது சிறுதுளி பெற வெள்ளம் இல்லையா? சிறுதுளி பெற வெள்ளம். கொஞ்சம் பயிற்சிகள் செய்தோம். சத்தம் வருதா? வீடியோல அப்படி முழுமையா தெரியற மாதிரி இருக்கே. இன்னும் ஒரு உற்சாகத்தை தரும். செல்வியண்டிட பக்கம் உற்சாகம் தானே? செல்வியண்டிட பக்கம் உற்சாகம் தானே என்ன கேட்டதுன்னா தெரியுது. வணக்கம் வணக்கம். கொஞ்சம் தடிபன் மாதிரி ஆக்கி விட்டது. பரவாயில்ல, நலமா இருக்கிறேன். இறங்க விடாதீங்க, பிடிச்சிருந்தோம். அன்னைக்கு கீழே போய் செய்யும் போது எப்படி பெரிய நல்லா இருந்துச்சு. கீழே கனாலும் இருந்துதானே இருக்கிற நான் சும்மா இருக்கிறேன். இந்த யோகாவுக்கு இதுல இருந்து செய்து பழகி கீழே கொஞ்சம் வேகமான பயிற்சியா இருந்தது. நல்லா இருந்தோம். மற்ற கண் பயிற்சி அது நாங்க பின்னரம் நாங்க விட்டதை செய்து கொள்ளலாம். நன்றி நன்றி. சொல்லுங்க வச்சிதாக்கா. நீங்க அந்த காலை வச்சு செய்தீங்க தானே, அப்ப நீங்க செய்யக்குள்ள ஒட்டி இருந்தீங்க, வாணி செய்யக்குள்ள கொஞ்சம் விரிச்சிருந்தீங்க கால். அப்ப எது இல்ல நின்றதன்றாசனத்தை கேக்குறீங்களா? கால் சுத்தி செய்றீங்க தானே கையில வச்சு. சரி, அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நோ மாதிரி இருக்குதானே வச்சிதாக்கா. சில பேருக்கு அகட்டி வச்சிருக்கணும், அது பிரச்சனை. இந்த அளவுக்கு நோகாதபடி அதை வளைச்சு அதை மசாஜ் காலை கொஞ்சம் அகட்டி வச்சா வைக்கிற சுத்துற லேசா இருக்குது. நீங்க செய்யும் போது கால் ஒட்டி இருந்தது. சில பேருக்கு ஒட்டித்தான் ஒட்டி வச்சு செய்ய முடியாம இருக்கும். சில பேருக்கு சொல்றீங்களா அந்த காலை தூக்கி கைய வச்சு அந்த குனிஞ்சி காலில் சுத்துனீங்க தானே? சுத்துனா ஓகே ஓகே ஓகே.
அது உங்களோட கால் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்துச்சு. தள்ளி. தரிசனி செய்யக்குள்ள ஒட்டி இருந்தது கால். நான் கூடுதலாக அதை ஒன்றா சேர்த்து வச்சுட்டு தான் முழங்கால கொண்டு போய் கீழே வச்சு அது ஒவ்வொரு தடவை கேட்டு நோகடிக்காத வரையில இருக்கே பயிற்சி தானே அது. பயிற்சி ஓகே பயிற்சி. அதுல நோ வராம பார்த்து கொண்டா சரி. இவ்வளவு செய்தது வானிலை மட்டும் மற்றவங்கள்ட்ட தெரிஞ்சிருக்காது. தெரியாது, உங்களோட தான் வடிவா தெரிஞ்சது. இதான் சிக்கல். என்னடா எல்லாரும் அரவாசி தெரிகிறது. உங்களோட வடிவா மிச்சம் அவ்வளவு அழகா தெரிஞ்சது. நீங்க சிறப்பு. அது உங்களோட அந்த யோகாசனத்தோட உங்களோட முடிய ரசிச்சு கொண்டிருந்துச்சு. என்னது உண்மையான முடிய நான் கொஞ்சம் பார்க்கலாமா? அவன் சவரி முடிய வச்சு கொண்டு ஏமாத்துறா நீங்க. கொஞ்சம் பாப்பம். அவசரமா ஓடி வந்த மணிமோகன் அவர்களே தெரியவில்லை இது, அதனால் அவதிப்படுத்த ஓடி வருது. அவர் கொண்டதான் கற்றவர். இவ்வளவு நீட்டு முடி இருக்கும்னு தெரியாது உண்மை. சரி, ஆசிரியர் வந்துவிட்டா தொடர்ந்து தனுராசனம் செய்தது சரியா பாத்தீங்களா? நான் மணிக்கா அது நின்று தனுராசனம் அது நிறைய பயிற்சிக்கு வர வேண்டும். உதவியோட நீங்க தூர நின்று செய்யும் போது நான் இல்ல அது சரியா செய்தேன். இல்ல நான் நீங்க கவனிக்கல. ஓகே, நான் பார்த்துட்டு அதுல போட்டு எழுதி வரேன். இன்னொரு முறை நாங்க செய்யலாம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். முடிஞ்ச அளவு முழுமையாக காணொளிகளை முடிந்தவர்கள் போட்டால் கை காலெல்லாம் தெரியும். அப்ப சரி பிழையும் தெரிய வருமா. நன்றி. வந்ததுக்கு பிறகு எல்லாரும் ஒரு நாளைக்கு வெளியில போய் வரட்டும். சமர்ல வெளியில செய்யலாம். வெளியில போய் நின்று ஒரு ஆளுக்கு செய்ய அப்ப எல்லாம் முழுமையா தெரியக்கூடியதாக இருக்கும். ஒரு நாளைக்கு செய்வோம் அப்படி. நன்றி வணிகா. வணக்கம். மிக்க நன்றி தர்ஜினர்கள். தொடர்ந்து கொள்வோம். நிறைய வருகின்ற யோகாசன பயிற்சி சிறு தர்ஜி சண்முகன் அவர்களுக்கு நன்றி. இணைந்த எல்லோருக்கும் நன்றி.